ஹலோ ஆல். இந்த விலாக் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 14th சண்டே அன்னைக்கு எடுத்தது. அன்னைக்கு டே ஃபுல்லா காலையிலேருந்து ரெஸ்ட்ல தான் இருந்தோம். ஈவினிங் ஒரு 5 மணிக்கு மேல ஹஸ்பண்ட் வெளியில போலான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ மேக்ஸ் போயிட்டு செப்டம்பர் 18th என்னோட பர்த்டே வருது. அதுக்காக பர்த்டே ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ண தான் போயிருந்தோம். ஃபர்ஸ்ட் ஒரு வெஸ்டர்ன் வியர் தான் ட்ரை பண்ணேன். பட் ஆனா யோசிச்சேன், இப்போலாம் இந்த கிராண்டான ட்ரெஸ் அதுக்கப்புறம் ஃப்ராக், சாரீஸ் எல்லாம் வியர் பண்றதே இல்ல. ரொம்ப கம்ஃபர்டபுளான வியர் எதுவோ அதெல்லாம் சூஸ் பண்ணிக்கிறது. மோஸ்ட்லி இந்த மாதிரி டாப், லெகின் அந்த மாதிரி தான் சூஸ் பண்ணிக்கிறது. ஸோ அதனால அதுவே வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இதில் ஒரு 4 ட்ரெஸ் நான் சூஸ் பண்ணி வாங்கியிருந்தேன். அண்ட் சித்தப்பா வீட்டு அண்ணா வந்து இங்கே சென்னையில் தான் இருக்காங்க. அவங்க பாப்பாக்கு பர்த்டே செலிப்ரேஷனுக்காக இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ பாப்பாக்கு அப்படியே ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு அண்ணா வீட்டுக்கு போயிட்டு பர்த்டே அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஹேர் கட் பண்ணுறதுக்காக போயிருந்தோம். செப்டம்பர் 20th கிருத்விக்கு ஸ்கூல் லீவு. ஸோ ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஹேர் கட் பண்ணிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அதுக்காக தான் போயிருந்தோம். ஏன்னா ஊருக்கு போயிட்டு அங்கே வந்து ஹேர் கட் பண்ணவே விட மாட்டான். அது இல்லாமல் இங்கே காரில் உட்காந்து தான் ஹேர் கட் பண்ணுவான். இதுக்காகவே வந்து அமைதியாக ஹேர் கட் பண்ணிக்கிறான். ஸோ அங்கே ஊர்லலாம் அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இல்லையா. ஸோ அதனால் இங்கே ஹேர் கட் பண்ணிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு ஹேர் கட் பண்ணிட்டு ரிட்டன் கிஃப்ட்ஸ்லாம் வாங்கிட்டு அப்படியே ஹோட்டல் போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அன்றைக்கி நைட்டுக்கு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா தோசையும் எக் கறியும் தான் பண்ணியிருந்தேன். கூடவே இந்த ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டுட்டு கிருத்துவோட ஸ்கூலில் நவராத்திரி செலிப்ரேஷனுக்கு சார்ட் ஒர்க் கொடுத்து விட சொன்னாங்க. அதை ரெடி பண்ணிட்டு தூங்க போயாச்சு. நெக்ஸ்ட் ஒரு விளாக்ல பார்க்கலாம்.